சார் இது எந்த ஊர் சார் இது? உதிரிக்குப்பம். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் வரும்? கடலூர். கடலூர். சார் இப்போ எத்தனை ஹெச்பி சார் போட்டிங்க நீங்கள்? 7.5 ஹெச்பி. இப்போ போட்டு எவ்வளோ நாள் சார் இருக்கும்? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகுது. இப்போ இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஓடுதுங்களா? ரைட். என்ன சார் பயிர் வைக்கிறீங்க? வாழை. பயிர் அதான் வாழை தான். எத்தனை ஏக்கர் சார் பயிர்? 2 ஏக்கர். இது பயிர் வச்சு எத்தனை நாள் சார் ஆகுது? 7 மாதம் ஆகுது. இது மிளகா கண்ணு. எப்படி சார் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சார் இருக்குது இது? இது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ரைட்டு. காலையில் எத்தனை மணிக்கு சார் ஆன் ஆகும்? 8 மணிக்கு. காலையில் 8 மணிக்குலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் ஓட்டுவீங்க? சாயங்காலம் 4 மணிலாம் க்ளோஸ் ஆகிடுது. இது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் இந்த வாழைக்கு பயிர் தண்ணி வைப்பீங்க சார்? ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை போகுது. ஓகே ஓகே. இப்போ சோலார் போடுறவங்க இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல சார், அவங்கெல்லாம் போடலாமா? சோலார் வந்து ஒரு சக்ஸஸான ப்ராஜெக்டா? சோலார் அவங்க இதுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் உள்ளவங்க சோலார் போடலாம். ஓகே ஓகே சார். இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் இபிஏ போதும் சோலார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்களோட விருப்பம். வந்து இப்போ சோலார் புதுசாக போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? ஒரு வருஷம் போட்டு நல்லா தான் இருக்குது. அந்த பிரச்சனையும் கிடையாது. சோலார் நல்லபடியாக தான் ஓடிட்டு இருக்குது. அது இப்போ எத்தனை ஏக்கர் வரைக்கும் சார் இதில் பாய்ச்ச முடியும் உங்களால்? அதிகபட்சம் 4 ஏக்கர் போகலாம். 4 ஏக்கர். ஒன்று ஒரு நாள் தானே இதுக்கே வெட்டியே ஓடுது. 4 ஏக்கர்னா அதாவது 1 ஏக்கர் ஒரு நாளைக்கு. ஓகே. அது சொட்டு நீர் போட்டு பண்ணணுங்களா? அப்படியே பாய்ச்சலாமா? அப்படியே பாசனா முடியாது. அப்படியே பாசனா 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் தான் ஓடும். அப்படியே பாச முடியாது. சொட்டு நீர் போட்டால் 4-5 ஏக்கர் ஓடும். 7.5 ஹெச்பி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இடம்லாம் எத்தனை அடியில் சார் ஆழத்தில் இறக்கிருக்கீங்க? அது 150 அடி ஆழத்தில் இருக்குது. இங்கே 120 140 மேவு ஊற்றுது. 150 இறக்கி விட்ருக்கோம். ஓகே. அதுலேருந்து போகுது சார். சொல்லுங்கள், இப்போ இது வாழை என்ன வாழை சார் போட்டிருக்கீங்க? பூவான் நேந்திரம் ரஸ்தாலி 3 வாழை கலப்பாக போட்டிருக்கு. ஓகே. ஈல்டெல்லாம் நல்லா இருக்குங்க? நல்லா பயிர் வருதுங்களா? நல்லபடியாக தண்ணி பாயுது. ரைட். நல்லாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வருஷம் 14 மாதம் ஆகுது இது போட்டு. நல்லா இருக்கு. இப்போ இந்த பேனல்லாம் நீங்கள் இது மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மாதம் மாதம் இதில் என்ன சொல்லி பண்ணுவீங்க? மாதம் நான் துணி போட்டு தொடச்சி சொன்னாங்க. அதான் அதை தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணணும் தண்ணி போட்டு. காலைல 6 மணிக்கு தொடங்குவோம். க்ளீன் பண்ணி வரும். அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் இதில் உங்களுக்கு எதுவும் சிரமம்லாம் எதுவும் இல்லை? எதுவும் கிடையாது. உங்களுக்கு மழை டைம்லலாம் எப்படி சார் பண்ணுறீங்க? இப்போ சில பேர் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சோலார் போட்டால் மழை டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. வெயில் டைமில் இறக்குதுன்றீங்க, மழை டைமில் என்ன பண்ணுறதுன்னு விவசாயிங்க கேட்பாங்க. இப்போ மழை டைமில் உங்களுக்கு இது இருக்கா, இல்லை அந்த மழை தண்ணியை வச்சு நீங்கள்? மழை டைமில் நமக்கு தண்ணி தேவையில்லைல்ல. வீட்டுக்கு குடி தண்ணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். மீதி நேரத்தில் அதை நாங்கள் ஆஃப் பண்ணி தான் வைப்போம். மழை டைமில் ஓட்ட மாட்டோம். அப்பயுமே உங்களுக்கு தண்ணி வரும்? தண்ணி இறக்கும். ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இறக்கும். உங்களுக்கு வெயில் இல்லாதனால ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இறக்கும். போதும். அப்போயே இறக்கி நம்மளுக்கு தேவைன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு பார்க்குற அளவுக்கு சொட்டு நீரில் போவோம். நமக்கு அப்போ தேவை கிடையாது. ஏன்னா 3-4 மாதத்துக்கு மழை இருக்கும்போது நம்மளுக்கு தேவை இல்லை. ஈரம் இருக்குல்ல. ஈரம் அதிகமாக கொடுத்தோம்னா மாதத்துக்கு நல்லா இருக்காது. மாதத்துல வீணாயிடும். சார், இன்னொரு கேள்வி. இப்போ வந்து நீங்கள் வாங்கும் போது உங்களோட இந்த ப்ராஜெக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,20,000 ரூபா கிட்ட கட்டியிருப்பீங்க, மானியத்தில் கட்டியிருப்பீங்க. இப்போ இதே ப்ராஜெக்ட்டு 2 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட். அதாவது நீங்கள் வாங்கும்போது 70% மானியம் இருந்துச்சு, இப்போ 60% குறைச்சிட்டாங்க. இப்போ 7.5 ஹெச்பி வாங்கணுன்னா 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. ஸோ 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கலாமா? ஒரு விவசாயியாக நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த விலை ஏற்றி இருக்காங்க. இப்போதைக்கு இபி லைனில் கரண்ட்டு நமக்கு தேவையான கரண்ட்டு கிடைக்காதனால 2 லட்சம் கொடுத்து வாங்கலாம். நான் வாங்கும்போது கம்மியாக இருந்ததுக்கு அப்பப்பயும் பணம் ரேட்டு இது பண்ணுது. பண மதிப்பீடு அதிகமாகுது இல்லை? அதை அந்த வேல்யூ அப்போ அவங்களுக்கு 2 லட்சங்கிறது ஒன்றும் தெரியாது. இப்போ இபி லைனில் அவங்களுக்கு நிலம் பரப்பு அதிகமாக உள்ளவங்க அப்புறம் அதை விரும்பும் போது அதை பண்ணிக்கிறாங்க. இப்போ சில பேர் கிடைக்காதே அலைகிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்னா இந்த சோலார் மூலிமா பயன்பட்டு நல்லா இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. என்ன நம்பிக்கை இல்லைன்னா வேணா நாங்கள் உதவிப்போம், கிராமத்தில் இருக்கோம், வந்து பாருங்கள் எங்கள் வாழையை எப்படி இறக்கிது மோட்டரை வந்து பாருங்கள். இன்னொன்று வந்து இப்போது இதில் அந்த ஒரு 2 லட்ச ரூபா பணம் கட்டிட்டா ஃபுல் செட்டப்பும் இதில் வந்துடும்.
ஃபுல் பேனலு மோட்ரு எல்லாமே செட்டாக வந்துடும். பட் இபின்னும் போது நீங்கள் தனியாக பணம் கட்டணும். தான் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் நம்ம மோட்ரு ஒயர் தனியாக வாங்கணும். இப்போ பேனல் நம்ம 2 லட்சம் 1 லட்சம் நம்ம கட்டும் போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது இல்லை. மோட்ரு அது எல்லாமே நமக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அது எல்லாமே அவங்களே ஒயர் கீரு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்களா சார்? பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இதுக்கு? போடலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது விவசாயத்துறையில் தான் அப்ளிகேஷன் வாங்க மாட்டாங்களாம்மா. இப்போ அந்த ஸ்கீம் கிடையாதுன்றாங்களே. அது இப்போ கிடச்சி நான் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா நல்லது. ஏன்னா அது வந்து ஒரு டைமில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த ஸ்கீமே இல்லாமல் இருக்குது. நிறைய விவசாயிங்க வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. வெயிட்டிங்கில் போய் திரும்பி வந்துட்டாங்க. பார்த்துட்டு விவசாயத்துறைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. எனக்கு கேட்டப்ப திரும்பி வந்து எனக்கு தரமாட்டாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நானே ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வந்துடும். இப்போ ஆமாம் சார், நீங்கள் அதையும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கினீங்க? கஷ்டப்பட்டு தான் வாங்கலாம். அது சீனியர் பிறந்த வந்தது. வந்ததுனால இப்போ எனக்கு ஒன்றும் இது மெடல் இல்லை. எந்த கரண்ட்டையும் எதிர்பார்க்க வேண்டியது. அது காலையில் ஆன் பண்ணி விட்டா அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டோம், ரொம்ப நாளாக ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது ஈஸியாகவும் கிடைச்சிடாது. என்கிட்டயே வந்து நிறைய பேர் சொல்றாங்கல்ல, பார்த்துட்டு போயிட்டு எங்கள் ஊரில் 3 பேர் கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்தோம். ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. லேட் ஆகுதுன்னு 4 லட்சம் தானே இபி சர்வீஸ் வாங்கிட்டாங்க. இபி சர்வீஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு தேவையான கரண்ட் கிடைக்க மாட்டேங்குது இல்லை. ரைட். அது வந்து கவர்மெண்ட் அதுக்கான இதை பண்ணணும். ஆமாம். இந்த திட்டத்தை நமக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்மளுக்கு சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஓடிட்டு இருக்கு. எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. சரிங்க சார், உங்களோட இதில் இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க, வெயிட் பண்ணி வாங்கினீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறையா டைம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன மாதிரி பண்ணால் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு விவசாயி பயனடையலான்ற மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏமா விவசாயிகளை அலைய விடாத, அவங்க நல்ல மாதிரியாக மகசூல் வச்சு எடுக்கிற மாதிரி அதிகமாக அவங்கள அலைச்சல் கொடுக்காம அவங்க எதிர்பார்க்குறத கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா நல்லதாக இருக்கும். அதை அவங்க அதை அதிகம் அலைச்சி விட்டு இது பண்ணாக்க அவங்களுக்கு காசும் வேஸ்ட்டு. அவங்க கடன் வாங்கி அதிகமாக மாசலும் வைக்க முடியாது. மாசலும் வேஸ்ட் ஆகுதுல்ல. அவங்களுக்கு நினச்சபடி அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறத செஞ்சு கொடுத்தா கவர்மெண்ட்டு இது விவசாயி நல்லா இருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி திட்டம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 12 மாதமும் நடைமுறையிலே இருக்கணும். நடைமுறையில் இருக்கணும். அப்போ தான் எப்போ வேணாலும் ஒன்னே கேட்க போகிறது கிடையாது. இல்லை, அவங்களுக்கு தேவை வந்து ஒரு லைனு தான் தேவை. அவங்களுக்கு அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது அவங்க விட்டுற போகிறாங்க. அவங்க நல்லா பயன்படுத்துறாங்கன்னா அவங்க 4 பேர்ட்ட சொல்லிட்டாங்கன்னா இன்னும் இருக்கிற விவசாயம் அதை பயன்பெறுவாங்க. ஓகே, நல்லா இருக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.